அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன கட்சிகள் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டன என்பது பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் என்ன புதிய சலுகை எல்லாம் தமிழக மக்களுக்கு கொடுக்க போறாங்க என்பது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு இலவச பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டாலும் தற்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக பெண்களுக்கும் மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெற்று வரும் மகளிர் தின விழாவில் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகின்றனர் விஜய் அவர்கள். அதன்படி முதல் கட்டமாக பெண்கள் குழந்தைகளுக்கு மற்றும் முதியோருக்கு தனி இலாக்கா உருவாக்கப்படும். அது நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். 60 வயதிற்கு மேல் இருக்கும் பெண்கள் அனைவருக்கும் ரூபாய் 2500 கொடுக்கப்படும். அரசு வேலைவாய்ப்பில் இருக்கும் பெண்களை தவிர மற்றவர்களுக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது 60 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டார்கள். மூன்றாவது வாக்குறுதியாக அன்னபூரணி சூப்பர் எக்ஸ் திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நான்காவது அறிவிப்பு பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் தரமான பட்டு சேலை அண்ணன் சீராக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். இது ஒரு சூப்பரான வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்களின் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் கொடுக்க போறாங்க. தரமான பட்டு சேலை, அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அண்ணனோட சீராக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். ஐந்தாவது வாக்குறுதி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பள்ளி கல்வி இடைநிற்றல் இல்லாமல் செய்வதற்காக தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் பள்ளி செலவுக்காக ஆண்டுதோறும் ரூபாய் 5000 உதவித்தொகையாக கொடுக்கப்படுறாங்க. ஆறாவது வாக்குறுதியாக வெற்றி பயணம் திட்டமாக அனைத்து அரசு பேருந்தில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் இருந்தாலும் இவர்களும் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஏழாவது புதிய அறிவிப்பு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் உருவாக்கப்பட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர். இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதி சொல்லலாம். அடுத்தபடியாக எட்டாவது வாக்குறுதி சுய உதவி குழுக்கள் மூலம் ரூபாய் 5,00,000 100% மானியமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த 8 மற்றும் 9 வாக்குறுதி மட்டுமே மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறக்கும் குழந்தைகள் முதல் படிக்கும் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் குறிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா முதியோர்களுக்கும் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கு கூடுதலாக ரூபாய் 2000 வர வைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதியோர் மற்றும் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டது. தற்போது மீண்டும் உயர்த்தப்பட்டு திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின்படி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக வெற்றி பெற்றால் அனைவருக்கும் ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா கோடை காலம் என்பதால் கோடை காலத்திற்கு கூடுதலாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 26,000 கொடுக்கப்பட உள்ளதாக மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறையினருக்கு மீண்டும் உயர்த்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது பல்வேறு துறையினருக்கு மீண்டும் ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் என்னதான் முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாலும் தற்போது ஆந்திரா மாநிலத்தில் இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது 3 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால்
ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். பல்வேறு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கேஸ் சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டாங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்படுமா இல்ல குறைக்கப்படுமா அப்படின்னு அவ்வப்போது மக்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதன்படி இன்றைய நாட்கள், அதாவது தமிழகத்தில் குறிப்பாக வீட்டு பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மீதான விலை உயர்த்தப்பட்டாங்க. அதே போன்று தமிழக மக்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு கேஸ் சிலிண்டர்ல மானியம் கிடைக்கவில்லையா? உடனே நீங்க உங்களோட கேஸ் சிலிண்டர் புக்க வச்சு உங்களோட ஏஜென்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு மானியம் வரவில்லை என்ற கேள்வியை கேளுங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க உங்களோட ஆதார் கார்ட உங்களோட கேஸ் புக்கு கூட இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்ப ரீசென்ட்டா மத்திய அரசு சொன்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நீங்க இ-கேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. உங்களது வீட்டில் அரசு ஊழியர்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மானியம் கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது நீங்க உங்களோட ஆதார் கார்ட உங்களோட கேஸ் சிலிண்டர் புக்கோட கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல மானியம் கிடைக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். கூட்டுறவு வங்கியில எப்போது நகையுடன் தள்ளுபடி செய்யப்படுவார்கள் அப்படின்னும் மக்கள் எல்லாமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறிவிப்பு எப்போது தமிழக அரசு வெளியிடப்படுவார்கள் அப்படின்னும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட்டுறவு வங்கி நகையுடன் தள்ளுபடி இருக்கட்டும், ஊழியர்களுக்கு ரூபாய் 8,000 ஊதிய உயர்வு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ரூபாய் 8,000 ஊதிய உயர்வு கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட கூடிய கூடிய விரைவில் தமிழக அரசின் சார்பாக தேர்தல் வாக்குறுதியாக 5,000 வகையிலான நகையுடன் தள்ளுபடி செய்வது குறித்து பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதில் முக்கியமாக 5,000 வகையிலான நகையுடன் தள்ளுபடி செய்யப்படுமா இல்ல 3,000 நகையுடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்பது ஆலோசனை கூட்டங்களை பரவலாக பேசப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 தமிழக அரசின் சார்பாக பல்வேறு முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையின் கீழ் இயங்கும் வணிகர் நல வாரியம் தங்களின் உறுப்பினர்களுக்கான உள்ள வணிகர்கள் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிப்பிற்காக தற்போது இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 5,000 ஊதிய உயர்வு மற்றும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற தொழில்முறை படிப்புகளை, அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லக்கூடிய அந்த படிப்பிற்கு ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தகுதியுள்ள வணிகர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் பிள்ளைகளின் கல்வி செலவிற்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழக அரசு இதற்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர். அதனால நீங்க தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இதற்கு உடனே விண்ணப்பித்து மீண்டும் இதற்கான தொகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.